ஹாய், நான் இன்னைக்கு லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி கீ ரைஸ் பண்ணி காட்ட போகிறேன். இது காரைக்கால் ஸ்பெஷல். இது ஒயிட் குருமாவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒயிட் குருமா பார்க்காதவங்க இங்கே கிளிக் பண்ணி பாருங்கள், இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். ஓகே, வில் டூ இட். ரைஸ் 2 கிளாஸ், பெரிய சைஸ் வெங்காயம் 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், ஸ்லிட் பண்ண பச்சை மிளகாய் 4, நெய் 2.5 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், பால் 1 கிளாஸ், ஒரு 10-12 ஏலக்காய், 3 பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ 2, ஜாதிபத்திரி கொஞ்சம், கல்பாசி கொஞ்சம், கொஞ்சமாக புதினா, கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி, எலுமிச்சம்பழம் பாதி, 2 ஃபுட் கலர் ஆரஞ்சு அண்ட் எல்லோ, தேவையான அளவு உப்பு. ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு கீ ரைஸ் பண்ணுறதுனால 2.5 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றலாம். நெய் ஹீட் ஆனதும் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், எண்ணெய் காஞ்சதும் 3 பிரிஞ்சி இலை, கொஞ்சம் ஜாதிபத்திரி, கொஞ்சம் கல்பாசி, 2 அன்னாசிப்பூ, ஒரு 10 ஏலக்காவை க்ரஷ் பண்ணி வச்சதை போட்டுக்கலாம். போட்டு ஃப்ரை பண்ணிட வேண்டியதுதான். லைட்டாக ஃப்ரை ஆகும்போது வெட்டி வச்சுருக்க 1 கப் வெங்காயம், வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு, இதிலேயே வெட்டி வச்சிருக்க 4 பச்சை மிளகாய் போட்டு வெங்காயம் லைட்டாக வதங்குற மாதிரி சாட்டே பண்ணிக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் கொஞ்சமாக புதினா போட்டுக்கலாம்.
3 கிளாஸ் தண்ணி, ஒரு கிளாஸ் பால் ஊற்றி கொதிக்க விட்டுடலாம். எந்த கிளாஸில் நீங்கள் ரைஸ் அளக்குறீங்களோ அதுலேயே தண்ணியும் பாலையும் அளந்து ஊற்ற வேண்டியது தான். மூடி போட்டு ஹையில் வச்சிடலாம். நல்லா கொதி வந்ததும் 2 கிளாஸ் ரைஸை 30 மினிட்ஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு, என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு 2 டீஸ்பூன் ரோஸ் வாட்டர், ஒரு பிஞ்ச் ஆஃப் ஜாதிக்காய் பவுடர் போட்டு ஹாஃப் லெமனை புழிஞ்சு 2 விசில் வர வரைக்கும் லிட்டை போட்டு சிம்மில் வச்சு மூடி போட்டுடலாம். ப்ரெஷர் போனதும் லிட்டை ஓப்பன் பண்ணி லைட்டாக 2 ஹோல் போட்டு நம்ம டைலூட் பண்ணி வச்சுருக்கிற ஃபுட் கலரை ஒன்றில் எல்லோவும் ஒன்றில் ஆரஞ்சும் ஊற்றி ஸ்டவ்வும் ஆன் பண்ணாமல் அதே ஹீட்லேயே மூடி போட்டு வச்சிடலாம். ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா கிளறி விட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். கீ ரைஸும் மட்டன் ஒயிட் குருமாவும் பண்ணி செலிப்ரேட் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.